ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதிகுருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புத்தகத்துல இருந்துதான் பிரதி வாரம் கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 51வது வாரமாக இன்னைக்கு தன்னோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்பவர் ஜெயலட்சுமி வெங்கடேசன் அப்படிங்கிறவர். அவர் மதுரையில இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்லயே ஆரம்பமே அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தாயினும் மேலாக தயை புரிந்து என்னோட வாழ்க்கை தரத்தினை உயர்த்தி வழிபடுத்தி இன்றைய சமுதாயத்துல ஒரு மரியாதைக்குரிய நிலையில் என்னை அமர்த்தி உள்ளார் அப்படின்னா அதுல மிகையே இல்லை, என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்றார். 1986ஆம் வருஷம் பிஎஸ்சி கணித பாடத்துல முதல் வகுப்புல பாஸ் பண்ணியிருக்கார். அவர் மேற்படிப்பு படிக்க விருப்பப்பட்டும் வீட்டுல சில பொருளாதார நிர்பந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனால அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அவ என்ன பண்றா, அவ கையில கிடைச்ச ஸ்ரீ குருநாதரோட படத்தை வச்சுட்டு நித்தியம் ஸ்ரீ குரு பாக்கிமாம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தான் சொல்லிண்டே இருப்பா, தியானம் பண்ணிட்டே இருப்பா. அப்படி தியானம் பண்ணிட்டே இருக்கா. அப்படி அவ தியானம் பண்ணதுனால அவளுக்கு எம்எஸ்சி கணித பாடத்துல ஒரு வழியாக சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார். குருவின் அருளால் மிகவும் கடினமான பாடத்திட்டம் கொண்ட ஸ்கூல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அதுல முதல் மாணவியாக அவர் தேர்ச்சி பெறார். தேர்ச்சி பெற்று அன்றைய கவர்னரின் கையால தங்கப்பதக்கம் பரிசையும் வாங்குறார். இதுக்கு காரணமே என்னோட குருநாதர் தான், அவருடைய தாரக மந்திரம் தான் அப்படின்னு சொல்றார் அவர். 1989ஆம் வருஷம் பெங்களூர்ல இருக்காவா. கல்யாணம் ஆயிடுத்து, 3 மாதம் கர்ப்பத்தோட இருக்கா. அந்த நிலையில கரிதா வாங்குவதற்காக மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பசுமாடு எதிர்த்தாப்புல வந்து அவரோட வயிற்றுல அந்த கொம்பால முட்டி தூக்கிடுச்சு. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அப்படியே என்னமோ பண்றது நமக்கு இல்லையா. அவ்வளவுதான். அவ வாயிலேந்து வந்த வார்த்தைகள் என்னன்னா, என்ன மந்திரம்னா, ஸ்ரீகுரு பாக்கிமாம் அப்படின்னு தான் கதறி கீழே விழறா. அப்படி அவ சொன்ன மாத்திரத்துல என்ன ஒரு அதிசயம்னா, அந்த பசுமாடு ஏதோ ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது போல கீழே விட்டுட்டான். அப்படியே அவ குருநாதரை தரிசனம் பண்றதுக்கு போறா. தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு அவர்கிட்ட நடந்தத சொல்றா. இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி நான் சொன்ன உடனே அந்த பசுமாடு என்ன கீழே இறக்கி விட்டுடுத்து அப்படின்னு இந்த சம்பவத்தை சொல்லிட்டு என்னோட கர்ப்பத்தை நீங்க தான் காத்து அருளணும் அப்படின்னு வேண்டிக்கிறா.
அப்போ ஆச்சாரியாள் தீர்த்த பிரசாதம் கொடுத்துருக்கா. அந்த தீர்த்த பிரசாதத்தோட அவர் சொல்றார், அம்பாள் இருக்கா, காப்பாத்துவா, ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத அப்படின்னு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அவ மறுபடியும் ஊருக்கு திரும்பி வந்து செக்கப்புக்கெல்லாம் போறா. முன்னாடி அந்த கரு சரியாக வளரல அப்படின்னு சொன்ன டாக்டர்கள்லாம் குருநாதரோட அருளாசிக்கு பிறகு யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னு, நீயும் நன்னா இருக்க அண்ட் யுவர் பேபி டூ அப்படின்னு சொல்றா. உன்னோட குழந்தையும் நன்னா இருக்கா, நீயும் ரொம்ப நன்னா இருக்க அப்படின்னு, ரொம்ப எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க அப்படின்னு டாக்டர்கள் வந்து சொல்லிடுறா. இப்படி கர்ப்ப ரக்ஷாம்பிகையா என்னோட கருவினை காத்தது என்னோட குருநாதரை தவிர வேற யாருமே இல்ல. காத்தது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட குறைகளையும் சரி செஞ்சு இன்னைக்கு குரு பக்தியோட கூடிய அந்த பெண் குழந்தையும் அந்த தயாபரன் அவளுக்கு கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட பக்தியா அந்த குழந்தைக்கு. அதுதான் நம்ம பரிபூர்ணமா நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா நடக்காதது நம் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. அடுத்ததா தன்னோட அனுபவத்தை நம்மோட பகிர்ந்து கொள்பவர் நங்கநல்லூர்ல இருந்து ராஜேஸ்வரி அப்படிங்கிறவர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவரோட பையன் ரஞ்சனிஹால் கலை அரங்கத்துல ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிருக்கான். பாதி நிகழ்ச்சி தான் ஆயிருக்கு. திடீர்னு செல்போன் தன்னோட பாக்கெட்ல இல்லாதத பார்த்துட்டான். அப்போ அதோட மதிப்பு 20,000 ரூபாய். அது அவனுக்கு ரொம்பவும் ராசியான செல்போன் வேற அது. உடனே அந்த நிகழ்ச்சியில இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கு மேல அவனால அங்க உட்கார முடியல. ஆத்துக்கு வந்துட்டான். ஆத்துக்கு வந்தவன் நேர கை கால் அலம்பிண்டு குருநாதரை வேண்டிண்டு அவர் படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மீண்டும் கலையரங்கத்துக்கே கிளம்பிட்டான். பைக்ல இருந்து அவன் இறங்கி அந்த ஹாலுக்குள்ள நுழைவதற்கு முன்னாடியே அவனோட பார்வை பக்கத்துல உள்ள குப்பை தொட்டியின் மேல போறது. பார்த்தா தொலைஞ்சு போன அவனோட செல்போன் அங்கதான் இருக்கு. ஆச்சரியம்னா ஆச்சரியம், அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு. குருவினிடத்தில் அளவு கடந்த நன்றி உணர்வு எல்லாம் ஒரு சேர அவன் அப்போ அப்படியே சந்தோஷத்துல தாங்க முடியாம அப்படியே ஒரு கணம் அப்படியே குதிக்கிறான். அப்படியே செல்போன் எப்படி குப்பை தொட்டியில வந்தது, எப்படி அது அவன் பார்க்கும் வரைக்கும் யார் கண்ணிலையும் படல, எப்படி அவன் பார்வையில மட்டும் அது பட்டது, எல்லாமே ஆச்சரியம்தான், அதிசயம்தான். எல்லாம் எங்கள் குருநாதர் செய்த அதிசயமும் ஆச்சரியமும் தான் அப்படின்னு சொல்றார் அவர். ஆனா நம்ம இந்த மாதிரி உங்களால தான் நடந்தது அப்படின்னு நம்ம அவர்கிட்ட போய் சொன்னா அவர் என்ன சொல்லுவார்? எப்போதுமே எல்லாருக்குமே தெரியும், என்னாலதான் நடந்தது அப்படின்னு ஆச்சாரியாள் என்னைக்குமே நினைக்க மாட்டார். அப்படி சொல்லவும் மாட்டார். அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் சாரதா பரமேஸ்வரியோட கருணையாலும் என்னோட குருநாதரோட மகிமையாலும் தான் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அப்பேற்பட்ட குருநாதரை தான் நாம அடைஞ்சிருக்கோம் இல்லையா? இதுக்கப்புறமா அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்.